வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதில் தேட போறோம். ஒருவேளை மனிதன் கேட்ட கேள்விகள்லயே இதுதான் மிகப்பெரிய கேள்வியா கூட இருக்கலாம். அது என்னன்னா, எல்லாம் எப்படி தொடங்கியது? வாங்க, இந்த அண்டத்தையே ஒரு துப்புரியம் கதையா நாம அலசி ஆராயலாம். யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி பல ஆயிரம் வருஷமா பெரிய பெரிய சிந்தனையாளர்களையும் விஞ்ஞானிகளையும் குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த வானம், இந்த நட்சத்திரங்கள், இந்த பூமி, நாம இதெல்லாம் எப்படி உருவாச்சு, எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் நாம இன்னைக்கு விசாரிக்க போற வழக்கு. இந்த பெரிய துப்பறியும் கதையில நாம 4 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல நம்மளோட மூலத்தை தேடி மனுஷன் எப்படி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சான்னு பார்ப்போம். அப்புறம் ஆரம்ப காலத்துல வந்த சில அறிவியல் தியரிகளை சந்தேக நபர்கள் மாதிரி விசாரிப்போம். அதுக்கப்புறம் இந்த முழு கதையையும் மாத்தின ஒரு பெரிய திருப்பு முனை, அதாவது பிரபஞ்சம் விரிவடையுதுன்ற கண்டுபிடிப்பை பத்தி பேசுவோம். கடைசியா இந்த பெரிய பிரபஞ்சத்துல நம்ம சொந்த வீடான சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். வாங்க, முதல் தடயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த விசாரணை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. ராத்திரி வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரம்லாம் ஏன் நகருது, சூரியனும் சந்திரனும் தினமும் எங்க போயிட்டு வராங்கன்னு நம்ம முன்னோர்கள் யோசிச்ச அந்த முதல் நொடியிலிருந்து இந்த பெரிய புதிர் ஆரம்பிச்சுது. இந்த அண்டத்தை பத்தின நம்ம புரிதல் ஒரே நாள்ல வரல, பல நூற்றாண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா உருவானது. இங்க பாருங்க, கிமு 4ஆம் நூற்றாண்டுல அரிஸ்டாட்டில், ஏய் பூமி தட்டையா இல்ல, அது ஒரு கோளம்னு சொன்னாரு. அதுவே ஒரு பெரிய புரட்சி. பல வருஷம் கழிச்சு கிபி 1608ல தாலமி ஒரு மாடலை உருவாக்குனாரு. அதுல பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம், மத்ததெல்லாம் பூமியை சுத்தி வருதுன்னு சொன்னாரு. ஆனா 1543ல கோப்பர்னிக்கஸ் இல்ல சூரியன் தான் மையம், பூமி உட்பட எல்லாமே சூரியனை தான் சுத்தி வருதுன்னு மொத்த கதையை மாத்தினாரு. கடைசியா 1642ல கலீலியோ அவரோட டெலஸ்கோப்பை வச்சு கோப்பர்னிக்கஸ் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சாரு. அன்னைக்கு தான் பிரபஞ்சத்துல நம்ம இடம் என்னன்னு நமக்கு முழுசா புரிஞ்சு. சரி, பிரபஞ்சத்துல நம்ம இடம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த கேள்வி என்ன? நாம எங்க இருந்து வந்தோம்? இந்த சூரியன், இந்த கிரகங்கள்லாம் எப்படி உருவாச்சு? வாங்க, ஆரம்ப காலத்துல விஞ்ஞானிகள் முன் வச்ச சில தியரிகளை, அதாவது நம்ம முதல் சந்தேக நபர்களை பார்ப்போம். முதல் முக்கியமான தியரி பேரு நெபுலர் கருதுகோள். இமானுவல் கேண்ட்னு ஒரு தத்துவஞானி இதை சொன்னாரு. ரொம்ப சிம்பிள். நம்ம சூரிய குடும்பம் மொத்தமும் ஒரு பெரிய சுத்திட்டு இருந்த தூசி கேஸ் மேகத்துல இருந்து தான் உருவாச்சுன்னு சொன்னாரு. அதாவது ஒரு நெபியுலால இருந்து. நாம எல்லாரும் நட்சத்திர தூசியோட குழந்தைகள்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான ஐடியா இது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, முதல்ல ஒரு பெரிய மேகம் இருக்கு. அதோட ஈர்ப்பு விசையால அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சுருங்க ஆரம்பிக்குது. அப்படி சுருங்கும் போது அதோட வேகம் அதிகமாகி ஒரு தட்டு மாதிரி மாறுது. அந்த தட்டோட நடுவுல அழுத்தம், சூடு எல்லாம் அதிகமாகி நம்ம சூரியன் பிறக்குது. சுத்தி இருந்த மிச்ச தூசு துகள்கள்லாம் ஒன்னு சேர்ந்து கிரகங்களா மாறுது. ஆனா பார்க்க அழகா இருந்த இந்த தியரியில ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதுதான் கோண உந்தம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தோட மொத்த சுத்திர சக்தியில 98% கிரகங்க கிட்ட இருக்கு. சூரியன் கிட்ட வெறும் 2% தான் இருக்கு. ஆனா தியரி படி அந்த மேகம் சுத்தி தானே சூரியன் உருவாச்சு. அப்போ சூரியன் கிட்ட தானே அதிக சுழற்சி சக்தி இருக்கணும். இந்த கணக்கு இடிச்சதால இந்த தியரிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம துப்பறியும் கதை அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அடுத்த சந்தேக நபர் ஜேம்ஸ் ஜீன்ஸோட வாயு அலை கோட்பாடு. இது இன்னும் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம சூரியன் பாட்டுக்கு தனியா இருந்தப்போ பக்கத்துல ஒரு இன்னொரு பெரிய நட்சத்திரம் கிராஸ் பண்ணி போச்சாம். அப்படி போகும்போது அந்த நட்சத்திரத்தோட பயங்கரமான ஈர்ப்பு விசை நம்ம சூரியன் கிட்ட இருந்து ஒரு சுருட்டு மாதிரி கேஸை வெளியே இழுத்துருச்சு. அந்த கேஸ் தான் அப்புறம் குளிர்ந்து கிரகங்களா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த படத்தை பாருங்க, அந்த ஐடியா நல்லா புரியும். ஒரு பெரிய ஸ்டார் நம்ம சூரியனை கடந்து போகுது. அதோட கிராவிட்டி ஒரு காந்த மாதிரி சூரியனோட மேற்பரப்புல இருந்து கேஸ ஒரு நீளமான கோடு மாதிரி வெளியே இழுக்குது. இந்த கோடு தான் அப்புறம் துண்டு துண்டா உடைஞ்சு கிரகங்களா உருவாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா 2 நட்சத்திரம் இவ்ளோ பக்கத்துல வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால இந்த தியரியும் அப்புறம் ஏத்துக்கப்படல. இதுவரைக்கும் நாம பார்த்த தியரி எல்லாமே நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி மட்டும்தான் பேசிச்சு. ஆனா அப்போதான் இந்த மொத்த கேஸையும் மாத்திர மாதிரி ஒரு ஆதாரம் கிடைச்சது. அது நம்ம சூரிய குடும்பத்தோட ஆரம்பத்தை பத்தி மட்டும் இல்ல, இந்த முழு பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தையே சுட்டி காட்டுச்சு.
அந்த திருப்புமுனைக்கு காரணம் வானியலாளர் எட்வின் ஹப்பிள் 1920கள்ல அவரோட பெரிய டெலஸ்கோப் வழியா வானத்தை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாரு. ரொம்ப தூரத்துல இருக்கிற கேலக்சிஸ் எல்லாமே நம்மள விட்டு விலகி போயிட்டே இருக்கு, அதுவும் பயங்கர வேகத்துல. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும், பிரபஞ்சம் ஒரு பலூன் மாதிரி விரிவடைஞ்சிட்டே இருக்கு. சரி, பிரபஞ்சம் இப்போ விரிவடையுதுன்னா டைம்ல பின்னாடி போனா என்னாகும்? எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா வருமா? அப்போ ஒரு காலத்துல எல்லாமே ஒரே இடத்துல ரொம்ப சின்ன பயங்கர சூடான அடர்த்தியான ஒரு புள்ளில இருந்திருக்கணும் இல்லையா? இதுதான் பெருவெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி. சுமார் 13,800 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச எல்லாமே இடம், காலம், பொருள், சக்தி இந்த ஒரு புள்ளிலிருந்து ஒரு பெரிய வெடிப்புல தான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த விரிவாக்கம் இன்னைக்கும் நடந்துட்டே இருக்கு. இந்த டைம்லைன் பிரபஞ்சத்தோட முழு கதையும் நமக்கு காட்டுது. பாருங்க, அந்த முதல் வெடிப்பு நடந்த ஒரு நொடிக்குள்ளே புரோட்டான், நியூட்ரான்லாம் உருவாகிடுச்சு. அப்புறம் ஒரு 3,80,000 வருஷம் கழிச்சு முதல் அணுக்கள் உருவாச்சு. அப்போதான் பிரபஞ்சத்துல ஒளி பயணிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பல லட்சம் வருஷம் கழிச்சு ஈர்ப்பு விசை இந்த அணுக்களை ஒன்னு சேர்த்து முதல் நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் உருவாக்கிச்சு. இப்படிதான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உருவானது. இது வெறும் கதை இல்ல. இந்த தியரிக்கு 2 முக்கியமான புகையும் துப்பாக்கி மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு. ஒன்னு, ஹப்பிள் கண்டுபிடிச்ச செம்பெயர்ச்சி, அதாவது கேலக்சிஸ் நம்மளை விட்டு தூரமா போறதால அதோட லைட் சிவக்கா தெரியுது. இன்னொன்னு, அண்ட நுண்ணலை பின்னணி. இது அந்த பிக் பேங்கோட மிச்சம் இருக்கிற சூடு. அந்த பெரிய வெடிப்போட எதிரொலி மாதிரி இன்னைக்கும் பிரபஞ்சம் முழுக்க ஒரு மங்கலான கதிர்வீச்சா இது பரவி இருக்கு. இந்த செம்பெயர்ச்சிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆம்புலன்ஸ் உங்களை நோக்கி வரும்போது சத்தம் ஒரு மாதிரியும், உங்களை விட்டு தூரமா போகும்போது சத்தம் வேற மாதிரியும் கேட்கும் இல்லையா? அதே மாதிரி தான் லைட்டும். ஒரு கேலக்சி நம்மளை விட்டு தூரமா போச்சுன்னா அதோட லைட் அலைகள் நீளமாகி சிவப்பு கலர் பக்கம் நகரும். இதை வச்சுதான் பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, பிரபஞ்சத்தோட கதை பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ இந்த பெரிய கதையில நம்ம சின்ன வீட்டுக்கு வருவோம். நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு, அந்த பிக் பேங்குக்கு அப்புறம் உருவான பொருட்கள்ல இருந்து நம்ம பூமி எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு கிரகம் எப்படி உருவாகுது? இது ஒரு பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி தான். முதல்ல பெரிய கேஸ் மேகங்கள் ஈர்ப்பு விசையால ஒன்னு சேர்ந்து சூரியன் மாதிரி நட்சத்திரங்களா மாறுது. ரெண்டாவதா அந்த நட்சத்திரத்தை சுத்தி இருக்கிற தூசி எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டி சின்ன சின்ன பாறைகளா உருவாகுது. மூணாவதா இந்த சின்ன பாறைகள் ஒன்னோட ஒன்னு மோதி இன்னும் பெருசாகி கடைசியில ஒரு முழு கிரகமா வளருது. இந்த ப்ராசஸ் பேர் தான் திரட்சி. இந்த உருவாக்க ப்ராசஸ்னால நம்ம சூரிய குடும்பத்துல 2 விதமான ஏரியாக்கள் உருவாச்சு. இந்த டேபிள பாருங்க. சூரியனுக்கு பக்கத்துல, அதாவது உள்வட்டத்துல இருக்கிறது நிலப்பரப்பு கிரகங்கள். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் மாதிரி. இதெல்லாம் சின்னதா பாறை, உலோகத்தால அடர்த்தியா இருக்கும். அந்த சிறுகோள் பட்டைக்கு வெளியே வெளிவட்டத்தில் இருக்கிறது ஜோவியன் கிரகங்கள், வியாழன், சனி மாதிரி. இதெல்லாம் ரொம்ப பெருசா ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸாலான வாயு ராட்சசர்கள். இங்க பாருங்க, இதுதான் நம்ம சூரிய குடும்பம். நடுவுல சூரியன், பக்கத்திலேயே சின்னதா பாறைகளாலான பூமி மாதிரி கிரகங்கள், அதுக்கப்புறம் அந்த சிறுகோள் பட்டை. அதுக்கு அந்த பக்கம் குளிர்ச்சியான பகுதியில பிரம்மாண்டமான வாயு ராட்சசர்களான வியாழனும் சனியும் இருக்கு. எவ்வளோ அழகா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஆக பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு நினைச்ச இடத்துல இருந்து ஒரு பெரிய வெடிப்புல இந்த பிரபஞ்சமே உருவாச்சுங்கிற உண்மை வரைக்கும் நம்ம பயணிச்சிட்டோம். ஆனா இந்த பெரிய துப்பறியும் கதை நம்மள ஒரு கடைசி கேள்வியோட நிப்பாட்டுது. ஒருவேளை முழு பிரபஞ்சமும் அந்த ஒரு சின்ன புள்ளிலிருந்து தான் வெடிச்சுச்சுன்னா, அந்த புள்ளிக்கு முன்னாடி, அந்த வெடிப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இதுக்கு பதில் தேடுறது தான் விஞ்ஞானத்தோட அடுத்த பெரிய சவால்.